என்ன சார் இது? மாயாவுக்கு எதிர என்ன பிளான் பண்ணாலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா வாசு, பாவம் என் தங்கச்சி நானும் பல முறை முயற்சி பண்ணியும் தோத்து போய்கிட்டே தான் இருக்கும். தங்கச்சி என்ன திட்டம் போட்டாலும் அந்த மாயா எப்படியாவது எங்களை ஏமாத்தி ஜெயிச்சிடுறா. என் தங்கச்சி தோக்கும் போதெல்லாம் எனக்கு அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அவளுக்கு எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம், என்ன தப்பு பண்ணோன்னு கோவமா வருது. நாங்க 2 பேரு தானே, கோவத்தை சில நேரம் என் மேலதான் காட்டுவா. நானும் ஆறுதல் சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிருவேன். எப்படியாவது அந்த மாயாவை என் தங்கச்சி ஜெயிக்கிறதா நான் பார்க்கணும். சார் நானும் இருக்கேன்ல, கண்டிப்பா நடக்கும். ஐயோ, கதவு திறந்துறாதடா, கதவு திறந்துறாத. இத பருவாசு, என் தங்கச்சி ரொம்ப கோவப்படுவா. நீ கண்டுக்காம கொஞ்ச நேரம் இரு, தானா சரியாயிடும். சரியா? சரி வா. என்னாச்சு சார்? கதவு திறக்க முடியல வாசு, என்னன்னு தெரியலையே. இப்படி வாங்க, நான் ட்ரை பண்றேன். என்னடா இவ்வளவு தள்ளியும் போக மாட்டேங்குது? ஐயோ, சீக்கிரம் கலெக்டரா. மெதுவா புடி, மெதுவா மெதுவா. ஐயோ தங்கச்சி, என்னாச்சு? என்னமாச்சு? என்னன்னு சொல்லுமா. டேய் கைய தூடுறா, கைய தூடுறா. என்னமா, என்னமாச்சு? ஏமா என்னாச்சு? சார் பிளாஸ்டர், சார் பிளாஸ்டர் எடுங்க. என்னமாச்சு சொல்லு. அறிவில்ல, வாயில பிளாஸ்டர் ஓட்டிருக்காங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அம்மா ஒண்ணும் புரியலமா எனக்கு. யாரு உன்னை அப்படி பண்ணது? கொஞ்சம் அசந்திருந்தா நாங்களே தள்ளி விட்டு உன்னை கொண்டு இருப்போமே. யாருமா அப்படி செஞ்சது? இந்த மாயாதான். மாயாவா? அவ எதுக்கு இப்படி பண்ணா?